ஏன் நாயை காப்பாத்திட்டேன், உங்க நாயை நீங்க காப்பாத்தணும்னா இந்த வீடியோவை நீங்க பார்த்தே ஆகணும். இந்த பார்வோ வைரஸ் என் நாய்க்கும் வந்துச்சு. இப்ப அந்த நாயை நான் காப்பாத்திருக்கேன். இதற்கு முன்னாடி ஒரு நாய் வளர்த்தேன், அந்த நாய்க்கு அந்த பார்வோ வைரஸ் வந்துச்சு. ஆனா என்னால காப்பாற்ற முடியல. அந்த நாய் பாத்தீங்கன்னா இறந்தும் போயிருச்சு. இப்ப நான் எப்படி அந்த நாயை காப்பாத்தினேன் அப்படின்றது என்னோட அனுபவத்தை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் உங்கள்கிட்ட நான் சொல்ல போறேன். மற்றபடி வேற ஒண்ணுமே கிடையாது. நான் வெட்டினரி டாக்டரோ இல்ல மருத்துவரை எதுவுமே கிடையாது. எனக்கு இந்த மெடிக்கல் ரீதியா எந்த தகவலுமே தெரியாது. நான் எப்படி காப்பாத்தினேன் அப்படின்ற அந்த அனுபவத்தை மட்டும் தான் சொல்ல போறேன். இது உங்க நாயை காப்பாத்துறதுக்கு உதவியா இருக்கும். ஏன்னா இந்த டயத்துல தான் எல்லா நாய்களுக்கும் பார்வோ வைரஸ் பரவுது. குட்டி நாய் மட்டும் கிடையாதுங்க, பெரிய நாய்களுக்கும் பார்வோ வைரஸ் பரவ தான் செய்யுது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ஆக்சுவலா என்னோட சிப்பிப்பாறை நாய்க்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் குட்டி. அதே மாதிரி நான் வேக்சின்லாம் பாத்தீங்கன்னா நான் போட்டு நல்லா கரெக்டா தான் வச்சிருக்கேன். ரேபிஸ் ஊசிலாம் போட்டாச்சு. இது என்ன பண்ணேன்னா ஒரு நாள் மாடிக்கு வாக்கிங் கூட்டிட்டு போறதுக்காண்டி மாடிக்கு கூட்டிட்டு போனேன். வாக்கிங்லாம் கூட்டிட்டு போயிட்டு அங்கே என்ன பண்ணிட்டேன், ஒரு திண்டு இருக்கும், அந்த 1.5 அடி திண்டுல இருந்து நாய் பாத்தீங்கன்னா குதிச்சிருச்சு. அந்த குதிக்கும் போது அந்த கால் பேலன்ஸ் பண்ண முடியல. பேலன்ஸ் பண்ண முடியாம ஒரே ஒரு கால் ஃப்ரண்ட்ல ஒரு கால் பாத்தீங்கன்னா ரைட் சைடு கால் பாத்தீங்கன்னா ஊண்ட முடியாம அப்படியே கால் உடஞ்சிருச்சு. உடஞ்ச பிறகு நானும் என்ன பண்றது, ரொம்ப கத்திக்கிட்டே இருந்துச்சு. கீழே கொண்டு வந்துட்டேன். நைட்டு டைம் வேற. நைட் டைம் ஹாஸ்பிட்டல்லாம் எதுவுமே இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது அவங்க உத்தரவு கொடுக்க சொன்னாங்க. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க அப்படின்னாங்க. நாங்களும் பாத்தீங்கன்னா அடுத்த நாள் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனா அவங்க நிறைய பேர் சொன்னாங்க, வீக்கத்தினாலதான் ரத்தக்கட்டுனாலதான் அப்படி இருக்கும், அப்படி காலை ஊண்ட முடியாம மடக்கியே வச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் ஊசி போட்டுட்டு கொண்டு வந்தோம். அடுத்த நாள் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில என்னச்சு பார்க்கும்போது கொடுத்த சாப்பாடு அப்படியே செமிக்காம, எப்படி சாப்பாடு போச்சோ அப்படியே பாத்தீங்கன்னா வாந்தி வந்துருந்துச்சு. கொஞ்சம் கூட செமிக்காம அந்த அரிசி அப்படியே பாத்தீங்கன்னா வாந்தி வந்துருந்துச்சு. லூஸ் மோஷனும் பிளாக் கலர்ல பாத்தீங்கன்னா போயிருந்துச்சு. அதோட மூக்கை நீங்க இப்ப பார்வோ வைரஸ் அட்டாக் ஆயிருக்க மூக்கை நீங்க தொட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டாக்கோட மூக்கை, அந்த ஈரப்பதம்ன்றது இருக்கவே இருக்காது. நார்மலா நாய்களுக்கு மூக்குல எப்பயுமே அந்த ஈரத்தன்மை இருக்கும். அந்த பார்வோ வைரஸ் அட்டாக் ஆயிடுச்சுன்னா ஈரச்சத்தே இருக்காது, டீஹைட்ரேட்டா பாத்தீங்கன்னா ஆயிரும். நாங்க உடனே என்ன பண்ணிட்டோம், நான் என்ன கால் சரியாகலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசி போட்டு சரியாகனால நாங்க வாந்தி எடுக்கிறனால உடனே ஆஸ்பத்திரிக்கு நான் கூட்டிட்டு போயிட்டேன். அங்கே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கால் பாத்தீங்கன்னா உடஞ்சிருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த வாந்தி வருது இதையும் நாங்க டாக்டர்கிட்ட சொல்லும் போது தான் தெரியுது, எங்க நாய்க்கு பார்வோ வைரஸும் அட்டாக் ஆயிருக்கு. ஒரே டயத்துல 2 விஷயமும் இந்த நாய்க்கு பாதிப்பு இருந்துச்சு. ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சுங்க. இதுல இருந்து குணப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. நாய் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்களாம் இதை பார்த்துட்டு யோசிச்சுட்டு வளங்க. ஏன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ ஏகப்பட்ட வைரஸ் நாய்க்கு பாத்தீங்கன்னா வருது. நீங்க அவ்வளவு காசு போட்டு நாயை வாங்கிட்டு பாசமா வளர்ப்பீங்க, அது 6 மாசம் 3 மாசத்துல பாத்தீங்கன்னா இறந்து போகுது. ரொம்ப பார்வோ வைரஸ்ல இருந்து எப்படி நாயை காப்பாத்துறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிம்பிளா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்வோ வைரஸ்ல இருந்து உங்க நாயை எப்படி வரவிடாம தடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிறந்த 6 வாரத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் தடுப்பூசி கன்ஃபார்மா நீங்க போட்டுக்கிட்டே இருக்கணும். நாய்க்குரிய தடுப்பூசி நீங்க போடாம விட்டுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வைரஸ்ன்றது வந்துடும். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் நாய் இழந்தது காரணமே அந்த தடுப்பூசியை நான் ஒழுங்கா நான் போடல. 2 ஊசியை போட்டுட்டு அதுக்கடுத்து எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் விட்டனாலதான் அந்த நாய் பாத்தீங்கன்னா போச்சு. இப்ப இந்த நாய்க்கு நான் அதாவது அந்த 6 வாரத்துல இருந்து தடுப்பூசி பாத்தீங்கன்னா போட்டுக்கிட்டு தான் இருப்போம். சிப்பிப்பாறை நம்ம சிப்பிப்பாறைலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, இது நம்ம நாட்டு நாயினோம், இதுக்கெல்லாம் எந்த நோய் வராது, எந்த இதுவுமே வராது. நான் வளர்க்குறது சிப்பிப்பாறை தான். இந்த நோய் வந்துச்சு, நான் தடுப்பூசி போட்டுமே எனக்கு அந்த நோய் வரதான் இருந்துச்சு. ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, அந்த நோய் வரணும் தான் வந்துதான் ஆகும், தடுப்பூசி போட்டாலுமே வரதான் செய்யும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர்ட்ட கேட்கறதுக்கு. சில பேர் தடுப்பூசி போட்டா அந்த நோய் வராதுன்றாங்க. அதனால நீங்க 6 மாசம் வரைக்கும் தடுப்பூசி பாத்தீங்கன்னா போட்டு இருக்கணும். இது ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு, வேற வழியே கிடையாது. நீங்க இந்த இது பண்ணா உங்களுக்கு அந்த பார்வோ வைரஸ்ன்றது உங்க நாயை அட்டாக் பண்ணாம இருக்கும். 2வது, பார்வோ வைரஸ் என் நாயை அட்டாக் பண்ணிருச்சு, அப்ப நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதற்கும் ஒரே வழி மட்டும்தான். நீங்க வீட்டுல ட்ரீட்மெண்ட் பண்ணவே முடியாது. அந்த நாயை நீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனா மட்டும்தான் உங்களால 90% காப்பாற்ற முடியும். இல்ல 90% நாய் உயிர் இழந்துரும். வீட்லயே இருந்துச்சுன்னா 20% தான் வாய்ப்பே இருக்கு அந்த நாய் நீ வீட்டுல வச்சு அதுவா குணமாகிறது. மற்றபடி அதுவா குணமாகாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஹாஸ்பிட்டல கூட்டு போனீங்கன்னா வெட்டினரி டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, குளுக்கோஸ் ஏற்றுவாங்க. நரம்பு மூலியமா ட்ரிப்ஸ் ஏற்றி நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன்லாம் போட்டா மட்டும்தான். அதுவும் கிட்டத்தட்ட நாயை கிட்டத்தட்ட 3 days 3 நாட்கள் நான் காலையில கூட்டிட்டு போய் ட்ரிப்ஸ் ஏற்றி அதுக்கப்புறம் அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டு எத்தனை ஊசி அத்தனை குளுக்கோசி ஏகப்பட்ட விஷயம் மண்ணா மட்டும்தான் அந்த நாயை காப்பாற்ற முடியும். டெய்லி நம்ம தூக்கிட்டு போய் தான் நம்ம தான் தூக்கணும். நம்ம நாயை நம்ம தான் தூக்கணும், நம்ம தான் இங்கே போய் பிடிக்கணும்.
நீங்கள் நாய் வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த நாய்க்குரிய அந்த கூடுன்னு சொல்லுவாங்க, மவுத் மாஸ்க்குன்னு சொல்லுவாங்க. அந்த மவுத் மாஸ்க்குன்றதும் வாங்கிக்கோங்க. ஏன்னா அது போட்டால் தான் வந்து யாராலையும் அதால் வந்து கடிக்க முடியாது. அந்த மாஸ்க் போடும்போது அந்த மாஸ்க்கையும் நான் வந்து காட்டுறேன். அந்த மாஸ்க்குன்றதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அதை நீங்கள் அது இருந்தனால தான் அன்றைக்கி ஆஸ்பத்திரியில் கூட்டிகிட்டு போய் அதை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா நிறைய பேர் அது இல்லாமல் வராங்க. அது இல்லாமல் வரும்போது சில நேரம் வந்து நம்மளே வந்து கடிச்சிடும். அந்த ஊசியோட வலி வேதனையை தாங்க முடியாமல் ட்ரிப்ஸ் ஏறும் போதுனா நீங்கள் சோர்வா நாயை வந்து கொண்டுட்டு போவீங்க. ட்ரிப்ஸ் ஒரு 5 நிமிஷம் ஏறின பிறகு அந்த நாய் வந்து ரொம்ப ஆக்டிவிட்டி ஆயிரும். தடன்னு துடிக்க ஆரம்பிக்கும். அந்த டயத்துலனா நீங்க பிடிக்கணும். அந்த மாஸ்க் இல்லைன்னா உங்களே கடிச்சிடும் கண்டிப்பா. சரி, இந்த பார்வோ வைரஸ் எப்படி பரவுது அப்படின்றதே சொல்லுங்க. இந்த பார்வோ வைரஸ் எப்படி பரவுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற நாய்கள்ல இருந்து பரவுதுங்க. இப்போ வந்து நாட்டு நாய்கள், அதாவது தெருவில் தெரியுது பார்த்தீங்கன்னா, அந்த நாய்களுக்கு வந்து பார்வோ வைரஸ் இருந்துச்சு அப்படின்னா, அந்த நாய் வந்து இப்போ போய் ஒரு இடத்துல போய் வந்து யூரின் போகும், மோஷன் போகும், கக்கி போட்டுருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் நாய் வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகும்போது அதை ஸ்பெல் பண்ணுறதோ இல்லை அதை தொடுறதோ அதை நக்குறதோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது மூலியமாக உங்கள் நாய்க்கு பார்வோ வைரஸ் 24 மணி நேரத்தில் அட்டாக் ஆகிரும். அது ஒன்றுமே வந்து பண்ண முடியாது. சில பேர் காற்றுல பரவுதுன்றாங்க, சில பேர் பரவாதுன்றாங்க. டாக்டர்கிட்ட கேட்கும்போது அவங்களும் சொல்கிறாங்க, இந்த மழை காலத்தில் இந்த பார்வோ வைரஸ் ஒரு நாய்கிட்ட ஒரு நாய்க்கு வந்து காற்று மூலியமாகவும் பரவும். அதே மாதிரி அந்த நாய் வந்து போயிருக்க இடத்துல அந்த வாந்தி எடுத்திருக்கிறதோ, லூஸ் மோஷனோ, அந்த யூரினோ, அதோட எச்சிலோ, இல்லை அது சாப்பிட்ட பவுலில் போய் சாப்பிட்டாலுமே வந்து இந்த மாதிரி வைரஸ் வந்து பரவும் அப்படின்னு தான் நான் கேட்ட வரைக்கும் டாக்டருமே வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து தொற்று நோய். நம்மளுக்கு எப்படி ஒரு கொரோனா எப்படி தொற்று நோயாக ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு ஆள்கிட்ட போச்சோ அதே மாதிரியே தான் இதுவும் ஒரு நாய்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த நாய்கிட்ட இருந்து இந்த நாய்க்கும் வந்து பரவும். இப்போ நீங்கள் 2 நாய் ஒரு வீட்டில் நீங்கள் வளர்க்குறீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டங்க. ஏன்னா உங்கள் வீட்டில் ஒரு நாய்க்கு வந்துருச்சுன்னா இன்னொரு நாய்க்கு வந்துடும். 2 நாயை வந்து நீங்கள் தூக்கிட்டு போய் பார்க்கணுன்றதே பெரிய கஷ்டம் தான். அதெல்லாம் வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப கஷ்டம் பண்ணுறது. பார்வோ வைரஸ் பரவுற நாய்க்கு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்குங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக மாறும். நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ண அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக அது பாடிக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ எங்கள் வீட்டிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாய் வந்து வளர்க்குறோம். ஒரு நாய் வந்து பார்த்தீங்கன்னா வெளியவே தான் இருக்கும், எப்பயுமே வெளியே தான் இருக்கும், எப்பயாவது வீட்டுக்குள்ளே வரும். இப்போ நாங்கள் வளர்க்குற சிப்பிப்பாறைன்றது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வீட்டுக்குள்ளே தான் போட்டு வச்சிருக்கேன். ஆனால் எப்படியோ அந்த நாய்கிட்ட இருந்து என்னோட சிப்பிப்பாறை நாய்க்கு அந்த வைரஸ்ன்றது பரவிடுச்சு. ஆனால் அந்த நாய் வந்து பெரிய நாய். இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பார்வோ வைரஸ்லாம் வந்து ரொம்பவே வந்து பருமாற்றம் அடைந்துருச்சு. அது வந்து பெரிய நாய்களுக்கும் இப்போ வந்து பார்வோ வைரஸ் வந்து அட்டாக் ஆகுது அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. நான் கேட்ட வரைக்கும் அப்படி தான் சொல்லப்படுது. இந்த மாதம், அதாவது இந்த குளிர்காலம், இந்த மழை சீசன் வந்துட்டாலே, இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிட்டாலே நீங்கள் உங்கள் நாயை வந்து வெளியவே வாக்கிங் எங்கேயுமே கூட்டிகிட்டு போகாமல் வீட்டுக்குள்ளே வச்சுருங்க ஒரு 6 மாதம் வரைக்கும். நான் என்னோட நாயை வந்து நான் வெளியவே கூட்டிகிட்டு போகலை. இந்த மழைக்கால டைம் ஆனாலே வந்து வெளியவே நான் கூட்டிகிட்டே போகலை. ஏன்னா நான் முத நாயில் பட்ட அனுபவத்தினால நான் கூட்டிகிட்டு போகலை. அப்படி இருந்தும் அந்த வைரஸ் வந்து அட்டாக் ஆயிருச்சு. இப்போ இருக்கிற என் நாய்க்கு வந்து அந்த வைரஸ் அட்டாக் ஆகி ஒரு கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. 10 நாள் ஆகியும் இப்போ நல்லா ஆக்டிவிட்டியாக வந்து இருக்குது, நல்லா குறைச்சி இருக்குது. நான் வளர்க்குற நாய் வந்து ரொம்ப அக்ரெசிவான நாய்ங்க. கார்டியன் டாக், நம்ம சிப்பிப்பாறையே வந்து கார்டியனுக்கு தான் வளர்க்குறோம், கார்டியன் பர்பஸ்க்கு தான். அந்த வேலையை என்னோட நாய் வந்து கரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுது. நம்ம அவ்வளோ காசு போட்டு வாங்கியிருக்கோம். காசுன்றது ஒரு மேட்டரே வந்து கிடையாது. நம்ம ஒரு வருஷம் நம்ம அந்த நாய் வச்சு வளர்க்குறோம், 6 மாதம் வளர்க்குறோம். நம்ம கூடயே இருந்துட்டு திடீர்னு அந்த நாய் இல்லைன்னா எவ்வளோ வேதனைன்றது எனக்கு தெரியும். ஏன்னா நான் நிறைய நாய் வளர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 10-15 நாய்கிட்ட நான் வளர்த்துருப்பேன். எல்லா ப்ரீடுமே வளர்த்துட்டேன். ராட்வீலர் அஸ்கியை தவிர நான் எல்லா ப்ரீடுமே வந்து பார்த்தீங்கன்னா வளர்த்துருக்கேன். அதனால வந்து சொல்கிறேன், முக்கியமாக இந்த நோயின்றது நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க, தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ப்ரீடு நாய்க்கு, அதாவது இந்த சட நாய்வாங்க, லேப்ரேட்டரு, அதுக்கடுத்து டாபரு, இந்த மாதிரி நாய்களுக்கு தான் இந்த இது பரவும் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. நாட்டு நாய்களுக்கும் பரவும், தெரு நாய்களுக்கும் பரவும், சிப்பிப்பாறை, கோம்பை, அதுக்கப்புறம் இந்த ராஜபாளையம் எல்லா நாய்களுக்கும் தான் பரவும். இது நம்ம வந்து தடுக்கவே முடியாது. முடிஞ்ச வரைக்கும் இந்த வைரஸ் மாதிரி வந்து இந்த மாதிரி அறிகுறி இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க. நீங்க அந்த வீடியோ பார்த்து அது பண்றேன் இது பண்றேன்னா பண்ணவே பண்ணாங்க. அது உங்க நாய்க்கு தான் ஆபத்து. வேக்சினேஷன் போட்டுருங்க. நான் வந்து எங்க ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அப்படின்ற கேட்டீங்கன்னா, எங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி பிரைவேட் ஆஸ்பத்திரிலாம் வந்து கிடையாது, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான். கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில தான் நாங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தோம், ஃப்ரீயா தான் வந்து பார்த்தாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் பாக்குறவங்க பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் பிரைவேட் ஆஸ்பத்திரி இருந்துச்சுன்னா பிரைவேட் ஆஸ்பத்திரியும் பாருங்க. எங்கே பார்த்தாலும் ஒரே இதுதான். பிரைவேட் ஆஸ்பத்திரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரினா உங்களுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதாவது வந்து உங்க நாய் வந்து பார்வோ வைரஸ் அட்டாக் ஆயிருக்கு சில நாய்களுக்கு, அந்த அனுபவத்தை வந்து நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நிறைய பேர் வந்து அந்த கமெண்டை பார்த்து என்ன பண்ணணும் அப்படின்றது தெரியும். அதனால வந்து நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? பாய் பாய், நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதம். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே உள்ள கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் பதில் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். பாய்.